தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐயோட ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வரும். இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் ஆப்ஸ், அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஆப்ஸ்ன்னு சொல்லி நிறைய விதமான உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ல போனாலும் சரி, இல்லை ப்ரௌசர்ல போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு எம்ஐ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வரும், எங்க பார்த்தாலும் ஆட்ஸ் இருக்கும். இது எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சின்ன ஒரு சம்பாத்தியம். அதாவது அவங்க சீப் அண்ட் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் விற்கிறதுனால அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ஆட் மாதிரி கொடுத்து அதுல ஒரு இன்கம் மாதிரி அவங்க எடுத்துக்காங்க. இதனாலதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வருது. ஸோ இந்த ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு அவங்க சைட்ல இருந்தே ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்கள் நம்ம போகலாம் வாங்க. எம்ஐல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேருந்தே உங்களுக்கு அந்த ஆட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எம்ஐல எந்த ஒரு இடத்துலையுமே ஆட்ஸ் வராது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எம்ஐல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேவையில்லாத ஆட்ஸ்லாம் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே படாது. பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்ஸ் வரும். நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த டூல்ஸ்ன்றது கிளிக் பண்ணுங்க. இதுல ப்ரொமோட்டட் ஆப்ஸ் இருக்கும். இதை நீங்க ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆட்ஸ் வர்றது ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே வராது. ரொம்ப ஈஸியாவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ வீடியோ. ஸோ இப்போ எம்ஐ வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில டைம் வீடியோஸ் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜ் ஆடும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருக்கும் வந்து இந்த ஸ்விக்கி ஆடு அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஆட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்விக்கி ஆட் வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ ஓகேங்களா, இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, மை அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. மை அக்கௌண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புஷ் த நோட்டிபிகேஷன் இருக்கும். சோ இதையும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. அதாவது எம்ஐ சைட்ல இருந்து வர்ற அந்த தேவையில்லாத ஆட்ஸ், இதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அந்த மாதிரி எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. சோ ஓகேங்களா, இந்த எம்ஐ வீடியோல இதை போய் ஆஃப் பண்ணிட்டாலே போதும். அடுத்தபடியா இருக்கிறது பாத்தீங்கன்னா எம்ஐ மியூசிக். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேஜ் ஆட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எதுவுமே ஓப்பன் ஆகல, பட் ஆனா நிறைய டைம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜ் ஆட் வந்திருக்கு. நீங்க ஜஸ்ட் இது பாத்தீங்களா, ஸோ ஸ்விக்கியோட ஆட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, செட்டிங்ஸ் போங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரிசீவ் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. ஸோ ஓகேங்களா, நீங்க இப்ப பேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்விக்கியோட ஆட் எதுவுமே இருக்காது. இப்ப பாருங்க, அது எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஸ்வைப் பண்ணாலும் அந்த ஆன்லைன் ரெக்கமெண்டேஷன் ஆப்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அடுத்தபடியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐயோட ஆப்ஸ். அதாவது இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளே ஸ்டோர் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு, இந்த சைனால இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ன்ற ஆப்பே கிடையாது. அதனால அவங்களுக்கு இந்த ஆப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் இருக்கறனால எம்ஐயோட ஆப்ஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இருந்தாலும் இந்த ஆப்ஸ் வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. எம்ஐல இருந்து வர்ற ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்றனால எம்ஐல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோட்டிபிகேஷன் வரும். இந்த ஆப்பை அப்டேட் பண்ணுங்க, அதை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நோட்டிபிகேஷன் வரும். இதை நீங்க டர்ன் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. ஸோ இப்போ கிளியரா காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இது செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா அதுல மேல ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட்ஸ் இருக்கும், இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், எம்ஐல இருந்து வர்ற எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. ஸோ இப்போ எம்ஐயோட ஆப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த செட்டிங்ஸை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா எம்ஐ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. ஜஸ்ட் அந்த ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து ரைட் கார்னர்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை 3 டாட் கிளிக் பண்ணுங்க. இதுல செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அபவுட்க்கு போயிடுங்க. சோ அபவுட்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருக்கும், இதை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஆட்ஸ் வரக்கூடாதுன்னா இந்த ஃபைல் மேனேஜர்ல இருக்கிறத நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். ஸோ எம்ஐயோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். ஏன்னா அவங்களோட ஓன் வெப்சைட்ன்றனால, அவங்களோட ஓன் ப்ரௌசர்ன்றனால நிறைய ஆட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ கீழே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரௌசர் வைக்கணுமான்னு சொல்லி கேட்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து
பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஃபார் யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கமெண்டட் ஃபார் யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எது சம்பந்தமா உங்களுக்கு வந்து சர்ச் பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. நீங்க எந்த இப்போ ஒரு ஹெட்செட் பத்தி சர்ச் பண்றீங்கன்னா உடனே உங்களுக்கு ஹெட்செட் சம்பந்தப்பட்டது ஆடா வரும். அது தேவையில்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் இன்னொரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் சைட் ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது சில எம்ஐ மொபைல்ஸில் இருக்கும், சில மொபைல் எம்ஐ மொபைல்ஸில் இருக்காது. அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட தீம்ஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட தீம்ஸ் வால்பேப்பர் நிறைய பேர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் கூட உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரும். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா இதே மாதிரி செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. அதாவது செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ஜஸ்ட் இது டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐக்குள்ளே இருக்க எந்த ஒரு தீம்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வராது, எந்த ஒரு ஸ்விக்கி ஆடும் வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க செக்யூரிட்டி ஆப். நம்ம மொபைலில் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஆப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளேயும் ஆட் வருது. அதான் ஒரு பெரிய கஷ்டமே. வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ரிசீவ் ஃபார் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறத ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் ஆட்ஸ் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே எங்கே பார்த்தாலும் ஆட் வரும். கீழே மேலே கண்ணாமண்ணா ஆட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட் வரும். இங்கே பாருங்க டாப் சைட்டோட செட்டிங்ஸோட உங்களுக்கு அந்த ஆட்ஸ் வருது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ த ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணதும் பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே இருக்காது. பாருங்க எல்லாமே காணாம போயிடும். டக்குன்னு ஒரே செகண்ட்ல காணாம போயிடும். எந்த ஒரு ஆட்ஸுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இதை நீங்க ஈஸியாவே ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர். ஸோ இந்த கிளீனர்ல கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும். இப்போ நீங்க மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆட்ஸுமே வராது. ஃபைனலாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் இருக்குது, ஒரு சில மொபைலில் இல்லை. ஸோ என்னோட Redmi Note 3 மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸே கிடையாது. என்னோட Redmi Note 5 Proவில் அந்த செட்டிங்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாகவே உங்களோட ஆட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஏன்னு ஒன்று இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதை டர்ன் ஆஃப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஆட்ஸ் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஆஃப் ஆகாது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குது. ஸோ இப்போ நான் அக்ரி கொடுக்குறேன். மறுபடியும் இப்போ டர்ன் ஆஃப் பண்ணும்போது சில டைம் ஆஃப் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை அகேன் அப்படின்னு சொல்லி வந்துடுது. உங்களுக்கு எதுவும் ஆஃப் ஆகலைன்னா மேலே இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்குது. என்ன இப்போ ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணுறீங்களான்னு சொல்லி ஒரு கேட்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் ஆஃப்லைனில் ஒர்க் ஆகாது. ஸோ ஆன்லைனில் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குது. ஸோ இப்போ இதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் கீ வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதனால உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்ஏ வந்து ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கான செட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸு எதுவுமே வராது. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.